வாங்க நிஃப்டியோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியும் கேப் டவுன் செஷனாக தான் இருந்தது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-140 பாயிண்ட் வந்து டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு. 140 பாயிண்ட் வந்து கீழே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு, ஸோ அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகெயின் நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகலை. அப் ட்ரெண்டுக்கு இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு வாலடைல் செஷனாக தான் இருந்தது. நாளைக்கு நம்மளுக்கு வேறு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் இன்னும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்படிங்கிறனால சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் செஷனாக அகைன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு 25,474 பிரேக் பண்ணி கீழே அங்கேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 25,310 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து பியரிஷ் சினாரியோவா இன்கேஸ் புல்லிஷ் சினாரியோவா இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் 25,650 வந்து பிரேக் பண்ணி அங்கேயே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அடுத்த மூவ் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட மூவ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25,800 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது கேப் அப் செஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரிஷ் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட இது ரெண்டு பார் செக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷனல் செல்லு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா செல்லர்ஸ் தான் உள்ளே இன்னும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பையர்ஸ் உள்ளே வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இன்னும் வரல. ஸோ நம்மளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25,520 to 25,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும் நம்மளுக்கு. இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25,650 25,700 நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவராலாக இன்னும் மார்க்கெட் வந்து பீரிஷில் தான் இருக்குது. செல்லர்ஸ் தான் வந்து அதிக டாமினேட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.